இப்போ நம்ம விப்ரோ கம்பெனி பக்கம் வருவோம். பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பைபேக் வந்து 15,000 கோடி ரூபாவா இருக்கு. இதுல ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க டாக்ஸ் 20% வந்து பே பண்ணுவீங்க. அது யாரும் வந்து நோட் பண்றது கிடையாது. அப்புறம் அக்செப்டன்ஸ் ரேஷியோமே 15 to 25% தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 20% தான் கிடைக்கிறதுக்கான சான்ஸ். இப்போ ஷேர் பிரைஸ் வந்து 210 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து பைபேக் பண்ண போற பிரைஸ் 250 ரூபாய். ஸோ ஒரு ஷேருக்கு 40 ரூபாய் ப்ராஃபிட் வந்து இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஒரு பைபேக்ல நம்ம ஒரு ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியறதா இருக்கு. ஸோ இப்போ இதுல ஒரு ரியாலிட்டி உள்ள வருவோம். நம்ம கிட்ட ஒரு 100 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஷேருக்கு 40 ரூபாய் அப்படின்னும் போது 10 ஷேருக்கு எவ்வளவு ஆகுது? 400 ரூபாய் வந்து ஆகுது. இதுவே நம்ம வந்து 50 ஷேர்ஸ் போனோம் அப்படின்னா 2000 ரூபாய் வந்து ஆகுது. 100 ஷேருக்கு போனோம் அப்படின்னா 4000 ரூபாய் வந்து ஆகுது. பட் ஆனா இவ்வளவு நடக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க வச்சிருக்க அந்த 100 ஷேர்ஸையும் நீங்க செல் பண்ணும்போது 100 ஷேர்ஸுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படி சொல்லி பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட அந்த ஒரு அக்செப்டன்ஸ் ரேஷியோமே 15 to 25% தான் இருக்கு. ஐடியலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20% வச்சுக்கலாம். ஸோ நீங்க 100 ஷேர்ஸ் அப்ளை பண்ணாலும் கூட 20 ஷேர்ஸ் தான் பைபேக்ல வந்து எடுத்துப்பாங்க. மீதி இருக்க 80% ஆஃப் ஷேர் உங்ககிட்ட தான் வந்து இருக்கும். அதை பைபேக்ல எடுத்துக்க மாட்டாங்க. சான்சஸ் ரொம்ப லெஸ்ஸா வந்து இருக்கு. செகண்ட், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இருக்கு. இது 20% வந்து எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணி 4000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்செப்டன்ஸ் ரேஷியோல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 20 ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ஒரு 20 ஷேர்ஸ்க்கு நீங்க 800 ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுவீங்க. சரி, ஓகே, இது வந்து ரியாலிட்டியில வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தது இந்த ஒரு 800 ரூபாய்க்கு 20% வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வந்து பிடிச்சிப்பாங்க. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அது பிடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு உங்க கையில இருக்கும் அப்படின்னா 640 ரூபாய் தான் இருக்கும். 250 ரூபாய்க்கு இந்த ஷேர் வந்து வாங்குற ரீசனால டக்குன்னு அந்த ஒரு பைபேக் ரெக்கார்ட் டைம் அப்போ வந்து திரும்ப ஏற்றி வைப்பாங்க. அந்த டைம் உங்களுக்கு ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. சொன்னா இப்ப இருக்க பிரைஸ்க்கு 1 2 நம்பரே கன்சிடர் பண்ணிட்டு போங்க. அதான் இருக்கிறது பெஸ்ட் ஆச்சா இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த 3 கம்பெனியோட இந்த ரிசல்ட்ஸ் வந்து அப்படியே பாத்துருவோம்.